நாளை செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையில பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே கடந்த வாரத்திலே ஒரு புதிய தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்ற தலைப்பிலே கடந்த வாரத்திலே ஒரு செய்தியை நாம் ஆரம்பித்தோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து சத்தியமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே அதற்கு ஆதாரமாக அடியேன் எடுத்துக்கொண்ட தலைப்பு மார்க் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், அங்கே 2 விதமான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இஸ்ரவேல் தலைவர்களோடு கூட இயேசு உரையாடுகிறது, இன்னொன்று சீடர்களோடு கூட உரையாடுகிறது. ஆகவே இவர் சொல்லுகிற கருத்தை 2 பேருமே புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே 2 விதமான குருட்டாட்டங்கள் இருக்கிறது உலகத்திலே. ஒன்று நிரந்தரமான ஒரு குருட்டாட்டம், இன்னொன்று தற்காலிகமான ஒரு குருட்டாட்டம். ஆகவே இந்த நாளிலும் அதனுடைய சூழ்நிலையை, இயேசு எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை சொன்னார் என்பதை, அந்த சூழ்நிலையை நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆகவே முழுமையான குருட்டாட்டம், தற்காலிகமான குருட்டாட்டத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஆழமான அர்த்தம் மார்க் 8ஆம் அதிகாரம் 11 முதல் 21 வசனங்கள். இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல், அதைத் தொடர்ந்து இயேசுக்கும் சீடர்களுக்கும் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய உரையாடலை நாம் பார்த்தோம். ஆகவே முதல் குழு இருட்டில் இருக்கிறார்கள். முதல் குழு டார்க்னஸ். கடந்த வாரத்தில் பார்த்தோம் குருட்டாட்டம், பிளைண்ட்னஸ் அண்ட் டார்க்னஸ். வேதத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் பிளைண்ட்னஸ் அண்ட் டார்க்னஸ். அதாவது அநேக மனிதர்கள் இன்று இருட்டில் இருக்கிறார்கள். அநேக மனிதர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறார்கள். உலக பிரகாரமான கண்கள் நமக்கு இருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று நாம் கடந்த சத்தியத்திலே பார்த்தோம். ஆகவேதான் இன்று உண்மையான தேவனை அறியாமல், உண்மையான கடவுள் யார் என்று தெரியாமல் அநேக காரியங்களை செய்து தங்களுடைய வாழ்நாளையே முடித்து விடுகிறார்கள். இந்த குழு முதல் குழு இந்த பரிசேயர், அவர்கள் முழு இருட்டில் இருக்கிறார்கள். அதுவும் நிரந்தரமான இருட்டு. பொதுவாக இருட்டில் இருக்கிறவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறது என்று தெரியாது. இருட்டில் இருக்கிற சும்மா இருக்க மாட்டார்கள். அதாவது எதையாவது வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். 2வது குழு வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். இவளுக்கு வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மூலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. 2வது குழு தற்காலிகமான ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட், இட்ஸ் எ டெம்பரவரி. தற்காலிகமான ஒரு குருட்டாட்டம். இவளுக்கு வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மூலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த தற்காலிகமான குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தான் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும். ஏன்னா உலகமே இருளில் இருக்கிறது, நான் ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வருகிறது. அந்த வெளிச்சத்தை கிரகித்துக் கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால், நாம் அனுதினமும் இயேசுவோடு கூட உறவாடும் போது மாத்திரமே இந்த வெளிச்சம் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைபடும். ஆகவே சீடர்கள் இப்படியாக தற்காலிகமான ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். இவளுக்கு வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மூலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? இதே சம்பவத்தை மத்தேயும் குறிப்பிடுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதே சம்பவத்தை மத்தேயும் அங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் இங்கே இன்னும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அது என்ன என்றால், பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமான போகிற போது செவ்வானம் இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களுக்கு கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமின்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்தபோது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா?
5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நேரம் எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நேரம் எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். ஆகவே இதே சம்பவத்தை மத்தேயும் குறிப்பிடுகிறார். ஆகவே மிக முக்கியமான ஒரு சம்பவம் இது. மார்க்கும் எழுதியிருக்கிறார், மத்தேயும் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே கொஞ்சம் சில காரியங்களை நாம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். அங்கே வெறும் பரிசேயர் என்று மார்க் எழுதியிருக்கிறார், இங்கே கூட சதுசேயரும் வந்திருக்கிறார்கள். ஸோ போத் த பீப்புள், பரிசேயரும் சதுசேயரும் ஒத்து போக மாட்டார்கள். உயிர்த்ததில் அவளுக்கு பிரிவினை உண்டு. சில அடிப்படை யூத கலாச்சாரத்தில் யூத கட்டளைகளில் 2 பேருக்கும் பிரிவு உண்டு. பரிசேயர்கள் எல்லா கட்டளைகளையும் பழமைவாதிகள், சதிசேயர்கள் புதுமை விரும்பிகள். ஆனால் இந்த இடத்துல இயேசுவை அவர்கள் கேள்வி கேட்பதற்காக 2 பேரும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். இதை நான் கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணுவேன். கடைசியாக நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் 3, அவைகளை ஒரு அடையாளம் தான் இது. ஆகவே இதை நாம் பின்பாக நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே 2 பேரும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். போத் த பீப்புள் ஆர் கம்மிங். அதோடு இந்த இடத்துல இயேசு இந்த சொல்லுகிற வார்த்தை 4வது வசனம், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொல்லுகிறார். இது அவர் ஏதோ தப்பான வார்த்தையில திட்டவில்லை. கடவுளை குறித்து உண்மையாய் அறிந்து கொள்ளாதவர்கள் எல்லாருமே இந்த சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஒரிஜினல் மூல கடவுளை, ஆதி கடவுளை, உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளாதவர்களை அந்த நாளில் இப்படிதான் இந்த வார்த்தையிலே பயன்படுத்துவார்கள். ஆக இப்போது தமிழிலே பயன்படுத்துகிற இந்த வார்த்தைக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறார்கள் இயேசு கெட்ட வார்த்தை பேசிட்டார். அப்படி கிடையாது. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உண்மையான கடவுளை அறியாத ஒரு சந்ததி இன்னும் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்துல பரிசேயர் மாத்திரமல்ல, சதுசேயர் 2 பேரும் வருகிறார்கள். இது இயேசுனுடைய கடைசி மோதல். This is the last conflict between the Pharisees and Jesus. ஏனென்றால் கலிலேயாவில் உள்ள இஸ்ரவேல் தலைவர்களோடு நடக்கிற கடைசி மோதல் இது. இந்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. மார்க் 8ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம், கடைசி மோதல். அடுத்ததாக, ஏனென்றால் அவருடைய கலிலேயா ஊழியம் முடிவுக்கு வரப்போகிறது. அவர் கலிலேயாவில் செய்கிற ஊழியம் முடிவுக்கு வரப்போகிறார். அடுத்து யூதேயா பகுதிக்கு அவர் செல்ல போகிறார். இதற்கு பிறகு சிலுவைக்கு அவர் செல்ல போகிறார். சிலுவை செல்வதற்கு முன்பாக ஏறக்குறைய 1 வருடத்திற்கும் மேலாக கலிலேயாவிலே அவர் ஊழியம் செய்தார். 1 வருடத்திற்கும் மேலாக. கலிலேயா மிக சிறிய பகுதிதான். ஆனால் இந்த இடத்துல 1 வருடத்திற்கு மேலாக அவர் இங்கே ஊழியம் செய்கிறார். இது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மிகப்பெரிய ஒரு மைல்கல் என்று சொல்வார்கள். அது மைல்கல் என்றால், இதற்கு பிறகு மேசியாவை, இயேசுவை, ரட்சகரை அவர்கள் அந்த பகுதியில் இனி பார்க்க போகிறது இல்லை. இதான் லாஸ்ட், இதான் கடைசி. இதுக்கு பிறகு அவர் யூதேயாக சென்று அப்படியே எருசலேம் சென்று அவர் சிலுவையில் மரிக்க போகிறார். இதுதான் அவங்க உலக ரட்சகரை, மாம்சத்தில் வந்த கடவுளை கடைசியாக பார்க்கிற ஒரு இடம், ஒரு நேரம். ஆகவே இட்ஸ் a milestone for the Pharisees and the Sadducees. ஆகவே இதற்கு பிறகு மேசியாவை அவர்கள் பார்க்க போகிறதில்லை. இதுவரை இயேசு அவர்களை மனம் திரும்புவதற்காக அழைத்துக் கொண்டிருந்தார். ஏறக்குறைய 1 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அவர் ஊழியம் செய்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப அழைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் முதல் முறையாக இப்பொழுது பகிரங்கமாக கண்டனம் தெரிவிக்கிறார். He is condemning the Pharisees people. எதுக்கு நான் சொல்கிறேன் என்றால், ஒருவேளை நாம் இயேசுவை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து வைத்துக் கொண்டிருக்க முடியும். அவர் இப்போ 770 முறை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். 770 முறை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரிடத்துல எப்போ வேணாலும் நாம் போகலாம் அப்படின்னு ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். உண்மையிலே இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா இயேசு அவர் 100க்கு 100 கடவுளாக இருந்தாலும் சில சமயங்கள் 100க்கு 100 அவர் மனுஷன்தான். 1.5 வருஷமா ஒரு இடத்துக்கு மேலாக அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இவங்க யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. ஆகவே முதல்ல மனம் திரும்புதலுக்காக அவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த பகுதியிலிருந்து அவர் பகிரங்கமாக கண்டறிந்தார். நீ கேட்டா நான் செய்யணுமான்றது போலதான் அவருடைய பதில் இருக்கிறது. பெருமூச்சு விட்டு வேற அடையாளத்தை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். நாம எப்பவுமே இயேசுவை வித்தியாசமான ஒரு கோணத்திலே நாம் ப்ரொஜெக்ட் பண்ணினே இருக்கிறோம். உலகம் முழுக்க அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்றார்கள். பரிதாபமாக இருக்கிறார் இயேசு. உண்மையில் இயேசு அப்படி அல்ல. 100க்கு 100 அவர் கடவுளாக இருந்தால் 100க்கு 100 மனிதனாக அவர் செயல்பட்டிருக்கிறார். சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரை இஸ்ரவேல் தலைவர்களோடும் அவர்களை பின்பற்றலோடு கூட இருந்தார். இது நாள் வரை இஸ்ரவேல் தலைவர்கள் அவர்களை பின்பற்றலோடு கூட அவர் இருந்தார். இந்த இயேசு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு
இஸ்ரவேல் தலைவர்களுக்கோ அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கோ அவருடைய வல்லமை கிடையாது என்பதை சொல்லுகிறார். இது நாள் வரை எல்லாருக்கும் போதித்த இயேசு இந்த நாள் முதல் அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு என்னுடைய வல்லமை கிடையாது, நீ ஒரு அற்புதம் செய்ய நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அகைன். வல்லமை கிடையாது என்று சொல்கிறார். இந்த நாள் முதல் யாருக்கு செய்ய போகிறார் என்றால் அவரை விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அவர், குறிப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு மாற்றம்தான் அவர் இந்த நாள் முதல் தன்னை அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, குறிப்பாக தன்னுடைய சீடர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அவளுக்கு மாத்திரம் அதை வெளிப்படுத்துகிறார். வாசிகள் மார்க் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தோம் என்றால், மார்க் 9:30. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார். மீண்டும் அவருக்கு கலிலேயா பக்கம் வரும்பொழுது கூட, கலிலேயா பக்கம் போகும்போது யாருக்கும் சொல்லாதீங்க என்று சொல்கிறார். இந்த வசனம் என்னை ஒரு விஷயம் தூக்கி வாரி போட்டது. இனிமேல் கலிலேயாவுக்கு நான் ஊழியம் செய்ய வரப்போறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, கடந்த முறை ஒரு சத்தியத்தை பார்த்தோம். அவ்விசுவாசிகள் அந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்யாமல் கடந்து போனார். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இதோ வாசப்படையில் என்று கதவை தட்டுகிறேன், அவர் தட்டி கொண்டே இருப்பார், நான் உள்ள ஜாலியா விளையாடுவேன், இப்படிதான் நம்ம இயேசு நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதோ வாசப்படையில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவனோடு ஒரு போஜனம் பண்ணுவேன், கதவை திறக்காவிட்டால் நான் போய்விடுவேன் வசனம் எழுதியிருந்தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் கதவை திறந்துக்கலாம் நினைக்கிறோம். அப்படிதான் திங்க் பண்றோம். எவ்வளோ சத்தியம் சொன்னால் நான் எப்போ வேணாலும் கதவை திறந்துக்க. நோ, டோன்ட் திங்க் காட் இஸ் லார்ட். ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட். அவர் திரும்ப கலிலேயாவுக்கு வருகிறார், ஆனால் அங்கே ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஏன்னா எத்தனை முறை சொன்னாலும் அவன் கேட்க போறதில்லை, எதுக்கு நான் போய் மறுபடியும் சொல்லணும்? இப்படி இந்த கோணத்தில் இயேசுவை நாம் பார்க்கிறதே இல்லை. ஆனால் வேதத்தில் அநேக வசனம் இப்படி இருக்கிறது. நீங்கள் சுவிசேஷ பகுதியை நன்றாக வாசித்தீர்கள் என்றால் அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கலிலேயாவுக்கு வருகிறார், ஒருவனுக்கு சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அங்கு எத்தனை முறை சத்தியம் சொன்னாலும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் அதை கேட்க போகல. திரும்ப திரும்ப என்னை அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறார்கள். அவங்க போய் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம் இயேசு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறோம்? அவர் பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், 7 முறை மன்னிக்க சொல்லிக்கா, எப்போ வேணாலும் வரலாம். டோன்ட் திங்க் லைக் திஸ். ஹி இஸ் எ காட். அவரால் உருவாக்கப்பட்ட உனக்கே இவ்வளவு ஆணவமும் அகம்பாவமும் இருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்கணும். அவரால் உருவாக்கப்பட்ட உனக்கே இவ்வளவு இருக்கும் பொழுது உன்னை உண்டாக்கிறவர் அவருக்கு தெரியாதா? நாம் சத்தியத்தை கேட்கிறோம், அது பிரகாரம் நான் செய்யறதில்லை. ஏன்னா அவர் எப்போ நாள் தட்டி, எப்போ நாள் கதவு திறந்துக்கலாம், அவர் தட்டினே இருப்பார். டோன்ட் டூ லைக் தட். அதான் மார்க் 9ஆம் அதிகாரம் 30வது வசனம் மிக முக்கியமான வசனம். திரும்ப அவர் கலிலேயாவுக்கு வரும்பொழுது இதை ஒருவருக்கும் கலிலேயா கிராஸ் பண்றார், சொல்றாரு, யாருக்கும் சொல்லாதீங்க என்று சொல்றார். ஏன்னா இதோடு கடந்து யூதேயாவுக்கு செல்கிறார் அவர். இந்த முறை மிக வெளிப்படையான வசனம் இது. ஆகவே யாருக்கு சொல்ல என்று சொல்றார். ஆகவே இனிமேல் தன்னுடைய வல்லமை சீடர்களுக்கு மாத்திரம்தான், தன்னை விசுவாசிகளுக்கு மாத்திரம்தான், குறிப்பாக சீடர்களை மாத்திரம் அவர் போக்கஸ் பண்ணுகிறார், அவளை மாத்திரம் மையப்படுத்துகிறார், அவளுக்கு மாத்திரம் தன்னுடைய வல்லமையும் ஊழியத்தை விளங்க செய்கிறார். ஆகவே மார்க் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. மார்க் 8:20. ஏன் சீடர்களை அவர் மையப்படுத்துகிறார் என்றால், அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று கேட்கிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதித்திரமாக, நீர் கிறிஸ்து என்றான். இவன் கரெக்டா புரிந்து, பேதுரு கரெக்டா சொல்றான், நீர் கிறிஸ்து என்றான். ஆகவே இந்த சீடலுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்துவிட்டது. இந்த சீடலுக்கு வெளிச்சம் வந்துவிட்டது. வெளிச்சத்தை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் ஊழியத்தின் மிக முக்கியமான பகுதி. 1 வருடமாக அங்க ஊழியம் செய்கிறார். இப்ப யாருக்கெல்லாம் வெளிச்சம் வருகிறதோ இனி அவங்கள மாத்திரம் போக்கஸ் பண்ண போறார். இதே மாதிரிதான் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கும். இவர் எப்பவுமே இயேசு வித்தியாசமா தான் பிரசங்கம் பண்றான்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. உலகம் முழுக்க போய் சத்தியம் சொல்லுங்க. யார் வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு மாத்திரம் அடுத்த போக்கஸ் வரும். நான் எப்படி வேணாலும் ஆடுவேன், நான் கடைசி நேரத்தில் கல்வனை போல நான் கல்வாரி சிலுவையில் இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கன்னு பாதி கிறிஸ்தவம் உட்காந்துக்கிறாங்க. டோன்ட் டூ லைக் தட். போக்கஸ் எப்போ எடுத்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நீ தட்டினாலும் சரி, நீ புத்தி இல்லாத கண்ணிங்கை போல் ஆகி விடுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சதிசேயர்கள் அவருக்கு யாருன்னு தெரியல. இங்கே பேதுரு சொல்கிறார், நீர் கிறிஸ்து என்று சொல்கிறார். அதுவும் எந்த சூழ்நிலை, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நாம ஒரு தலைவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால்
எல்லாரும் தலைவர் சொல்றதால நானும் சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாரும் கூட்டமா போறதால நானும் போறேன், எல்லாரும் அவங்களை உயர்த்தி சொல்றேன் நானும் சொல்றேன். அப்படிதான் இன்னைக்கு உலகமே ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்க எல்லா உலகம் அப்படிதான் ஓடி. ஏன் எதுக்குன்னு தெரியாது. அவர் தலைவர் தானா, அவங்க இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய முன்னாள் வாழ்க்கை, இந்நாள் வாழ்க்கை, இனிமேல் எப்படி வாழ போறோம், எதையும் பார்க்கறது கிடையாது. ஒரு 10 பேர் சேர்ந்த தலைவரா, 11வது தலைவர் என்று சொல்லுகிறோம். ஆனா இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் இயேசு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இயேசுவை எல்லாரும் குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். நல்லா தெரிஞ்சுங்க அந்த சூழ்நிலை. எல்லாரும் டோட்டல் அங்கு இருக்கிற எல்லாரும் இயேசுவை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவரை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இழிவுபடுத்துகிறார்கள்? வெளிப்படையாக இழிவுபடுத்துகிறார்கள், பொதுவாகவும் அவருக்கு கண்டனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் யார் அதை செய்கிறது என்றால் இஸ்ரவேலின் தலைவர்கள் அவரை இழிவுபடுத்துகிறார்கள், கண்டனங்கள் தெரிவிக்கிறார்கள். இஸ்ரவேலின் தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்ரவேலின் தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் இருளிலே இருந்தார்கள். All the people are in the darkness. அவர்கள் இருளை விரும்பினார்கள், பாவத்தை நேசித்தார்கள். Why the people are in darkness? Because they love to do the sin. கடந்த சத்தியத்தில் அதான் பார்த்தோம். ஏன் இருள இருக்கிறான்? அவன் பாவம் செய்யறதுக்காக இருக்கிறான், மற்றபடி வேற எந்த பர்பஸ் இல்லை. வெளிச்சம் வந்தா கூட அதை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து இருப்பான். நீங்க இந்த பார் எல்லாம் போனீங்கன்னா, நீங்க போனீங்கன்னு பார்க்காதீங்க, நிறைய ஸ்டார் ரோட்ல பார்னா இருட்டில் உட்காந்து ஆஃப் பண்ணிட்டு இருப்பான், இருட்டில் தான் குடிப்பான் அவன். ஏன்? லைட் அவ்வளோ பிரைட்டா இருக்க போட மாட்டான். ஏன்னா இருள உட்காந்துன்னா அவனுக்கு பாவம் செய்யணும் பிடிக்கும். வெளிச்சத்துக்கு கூட்டம் வந்தா கூட வரமாட்டான், லைட் ஆஃப் பண்ணு. அந்த மாதிரி இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கிறது. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா? இன்னைக்கு கூட நீங்க நிறைய பேர் கிட்ட போய் காஸ்பல் சொல்றீங்க, இயேசுவை சொல்றீங்க, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? ஐயா அங்க வந்து அவரு இப்படிலாம் பண்ணக்கூடாது பிரதர், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள், இயேசு சரியில்லை அப்படி கொண்டு போயிடுவான். இந்த இந்த லாஜிக் அன்னைக்கே அவங்க யூஸ் பண்ணாங்க, நீங்க தான் புதுசா யூஸ் பண்றீங்க தெரியல. இதே லாஜிக், நான் பாவம் செய்யணும், இயேசு வந்து என்ன திட்டுவார், அதனால இயேசு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயினே இருப்பேன், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏன் இந்திய தேசம் கிறிஸ்துவத்தை எதிர்க்கிறது என்றால், இயேசு வந்து எல்லாம் சமம் சொல்றாரு. அப்படி இருக்க முடியாது. நான் உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ தொடையில பிறந்த, நீ காலில் பிறந்த, நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால இயேசு சரியில்லை, இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இந்த காஸ்பல் உள்ள வராது. அதனால எதிர்ப்போம் இயேசுவை. இந்த மக்கள் தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க, அன்றைக்கு இயேசுவை எதிர்த்தவர்கள். ஆகவே அவரை எல்லாரும் ஒதுக்கினார்கள், அவர்கள் பாவத்தை நேசித்தார்கள், அவர் ஒதுக்கப்பட்டார். எல்லாரும் அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள், எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி 10 பேர் தலைவர்னா, ஓ நானும் போய் தலைவர் சொல்றல பேதுரு, ஊரே எதிர்த்து வருகிறது அவரை, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஊரே எதிர்க்கிறது அவரை. இன்னும் அவர் நோட்டட், அவர் இஸ் a wanted person. இன்னைக்கு சொல்லணும், இஸ் a wanted person. அப்படிப்பட்ட ஒரு நபரை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்னா அந்நாட்களில் இவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாராவது அவரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவர்களை அந்த சமுதாயம் எப்படி பார்க்கும் என்றால், பழைய சடங்குகளை உடைத்து விட்டார்கள் என்று அர்த்தம். யாராவது இயேசுவை பின்பற்றினாங்கன்னா அவங்க யூத சடங்குகளை உடைக்கிற பிள்ளைகள் அப்படிதான் பார்ப்பாங்க. யூத சடங்குகளை உடைத்து விட்டார்கள் அப்படிதான் அவங்கள பார்ப்பாங்க. அவர்கள் ரபிக்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்களை விட்டு விலகுகிறார்கள் என்று அர்த்தம். யாராவது இயேசுவை பின்பற்றுகிறாங்களா, they are the authority people, they are the government, அவங்க தான் அத்தாரிட்டி. ரபிக்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்களை விட்டு விலகுகிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் யூத சட்டங்களை தங்கள் வாழ்நாளில் மீறுகிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் என்றால், யாரை பின்பற்றுகிறார் என்றால், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அல்ல இயேசு. எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அல்ல இயேசு. எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, மதிப்பிழந்த, கேலி பேசின, தூஷிக்கப்பட்ட ஒரு தலைவரை பின்பற்றினார்கள். இப்படிதான் இயேசு பின்பற்ற முடியும். இன்னைக்கு நம்ம இப்படி பின்பற்றணும்னா நம்ம இப்படி வரதில்லை. இல்ல பிரதர், உலகம் எனக்கு பின்னாடி வேணும், உலகம் எனக்கு சைட்ல வேணும். இப்ப நான் எதுக்கு பின்பற்றேன்னா, இயேசுவை உலகத்தின் காரியங்களை அச்சீவ் பண்றதுக்காக நான் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன்.
அவங்க எப்படி பின்பற்றனா, உலகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு தலைவரை, உலகத்தால் கேலி பேசப்பட்ட ஒரு தலைவரை, உலகத்தால் புறந்தள்ளப்பட்ட ஒரு தலைவரை, உலகத்தால் மதிப்பிழக்கப்பட்ட ஒரு தலைவரை, உலகத்தால் தூஷிக்கப்பட்ட ஒரு தலைவரை அவர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள், ஏனென்றால் அவர்தான் கிறிஸ்து என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், அவர்தான் மேசியா என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். இந்த வெளிச்சம்தான் அவர்கள் இருதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருளை அகற்றி விட அது உதவி செய்தது. இந்த வெளிச்சம் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் அவர்களுக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது இந்த வெளிச்சம். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மற்றவர்கள் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை. அவர் யாருன்னு அவருக்கு தெரியல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி நம்முடைய வாழ்விலே வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்விலே வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றால், அவர் இயேசு, அவர் ஒரு கடவுள், அவருக்கு ஒரு மரியாதை நான் கொடுக்கணும்னு எண்ணம் எனக்கு முதல்ல வரணும். அந்த ஒரு மரியாதையே இல்லாம அவர் 10ஓடு 11, இந்த சைடு கிறிஸ்தவ கோயில், அந்த சைடு பிள்ளையார் கோயில், இந்தியாவில் நிறைய தெய்வங்கள், அதுல இவரும் ஒருத்தர் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்து உட்கார்ந்து, நான் எப்போனாலும் கடவுளுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க மாட்டேன், நான் எப்போனாலும் வருவேன், எப்போனாலும் போவேன், அவரு நான் சொல்றது நான் கேட்கறது, இப்படியெல்லாம் உட்கார்ந்தா வெளிச்சம் இருக்காது. இப்படிப்பட்ட மக்கள், they want to do the love, they want to do the sin, they are loving the sin. அவர்கள் பாவத்தை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க, ஒவ்வொரு நாளும் இருள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இங்கே இயேசு இப்பொழுது பிரசங்கம் பண்ணார். 1 வருஷம் கலிலேயாவில் ஊழியம் செய்து இப்போது யாரெல்லாம் அவரை பின்பற்றலான்னு சொல்லி பேதுரு சொல்கிறார், நீதான் கிறிஸ்து என்ற உடனே இனி கான்சென்ட்ரேஷன் இவங்களை விட்டாச்சு, இனி இவர்களை பார்ப்போம், இவர்களை பார்ப்போம். இவர்கள் மூலமாக தான் இந்த வெளிச்சம் உலகத்திற்குள் செல்ல போகிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் வான் கதவு தட்டினே இருப்பாரு, நான் கடைசி வரைக்கும் இழுத்து மூடிடுவேன், வருகை நாளில் கடைசி ஒரு நாள் முன்னாடி கதவு திறப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. அவர் விட்டு வேற இடத்துக்கு போயிடுவார். எனக்கு சொன்ன இயேசுலாம் இப்படி இல்லை பிரதர், பரிதாபமான இயேசு, பரிதாபமா தொங்குவார், நீங்க எப்போனாலும் வாங்க, என்ன வேணாலும் அநியாயம் பண்ணீங்க, உங்களை நான் மன்னிக்கிற இயேசுவாக இருக்கிறேன், அதுக்குதான் பரங்கி மலையிலையும் பல்லாவத்தை நான் இப்படி கை வச்சு நின்னுங்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சோகல நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நீங்க எப்படி வேணாலும் ஆடுங்க பாடுங்க, இப்படிதான் எனக்கு இயேசுவை சொல்லிக் கொடுத்தார் என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் நிலைமை பரிதாபம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற அநியாயங்கள் போல வேற அநியாயங்கள் உலகத்திலே கிடையாது. எப்போனாலும் மன்னிச்சுக்குவார். மன்னிக்கிற கடவுள் தான், நான் இல்லைன்னு சொல்லல, பட் he is also human being. அவர் வேதத்தில் நீங்க இந்த 4 சுவிசேஷங்கள் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய காரியங்களை நீங்களும் நானும் சிந்தித்துக் கொண்டிருப்போல் அவர் செய்யவில்லை. கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஹியர். போதும் சொன்ன பிரசங்கங்கள் 1 வருஷம் பண்ணியாச்சு, போதும் இவங்களுக்கு சொன்னது, இவங்க மாறுற மாதிரி இல்ல. we concentrate on some other people. அதனால்தான் கல்வாரி சிலுவைக்கு பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது அமர்ந்தவுடன் இப்ப இவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணனால அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது, அந்த வெளிச்சம் வந்து கொண்டே இருந்ததுனாலே கல்வாரி சிலுவைக்கு பிறகு, மரித்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது அமர்ந்தவுடன் அவர்கள் தைரியமாக சுவிசேஷத்தை, அதுவும் தங்கள் வாழ்நாளின் இறுதி வரை அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ஒருவேளை இயேசு இந்த பரிசேயரையும் சதுசேயரையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த சீடர்களை விட்டுட்டு இருந்தாருன்னா இவங்களும் என்ன இருப்பாங்க, பாதியில போயிருப்பாங்க. என்னைக்கு இவங்களை இப்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வல்லமை இவளுக்கு தான் காண்பிக்கப்படுகிறது, வெளிச்சம் இவளுக்கு மேல் வீசப்படுகிறது. இப்போ இயேசு போன பிறகு இந்த வெளிச்சத்தை தங்கள் வாழ்நாளின் இறுதி வரை, கடைசி வரை அவரை போல இவர்கள் மரித்து உலகத்திலே தங்களுடைய ஜீவனை விடுகிறார்கள். இன்னைக்கு அவங்க சொன்ன சுவிசேஷம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த நாள் வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் வெளிச்சம் அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. இவர்தான் கிறிஸ்து, இஸ் எ மெசையா, இஸ் எ லார்ட், இவர்தான் கடவுளின் உண்மையான அவதாரம். ஆகவே இதுதான் தற்காலிகமான குருட்டுத்தனம் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தற்காலிகமான குருட்டுத்தனம் சீடர்கள் மத்தியில் இருந்து அது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. நிரந்தரமான குருட்டுத்தனம் பிடித்த இஸ்ரவேல் தலைவர்கள் கொஞ்சம் கூட மாறாமல், நிரந்தரமான குருட்டுத்தனம் பிடித்த இஸ்ரவேல் தலைவர்கள் கொஞ்சம் கூட மாறாமல்
அப்படியே வாழ்ந்து மரித்து போனார்கள். அப்படியே வாழ்ந்து மரிச்சு போயிட்டாங்க. இருட்டு, அவங்களுக்கு வெளிச்சம் கொஞ்சம் கூட அவங்க மேல வரலை. வெளிச்சம் வந்தது, அவர்கள் அதை விரும்பவில்லை. Because they want to do the sin again and again. பாவத்தை தொடர்ந்து செய்கிறதிலே அவர்கள் அதிலே ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு they love to do the sin. They love to do the sin. ரொம்ப அழகா எழுதுறாங்க. they love, அதை விரும்புறாங்க அவங்க. இன்னைக்கு நாம் கூட ஏன் நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருக்கிறோம் என்றால், என்ன பிரதர் என்னையும் சொல்லிட்டீங்க, இயேசுதான் ரட்சகன் தெரியுமே எனக்கு, அதுக்கப்புறம் மீதி கதைகள்லாம் எவ்வளவு இருக்குது, மீதி கதைலாம் இருக்கு. ஏன் நான் அப்படி இருக்குன்னா, ஐ வாண்ட் டு டூ தட் சின். நான் பாவத்தை தொடர்ந்து செய்வதற்கு நான் அதுல விருப்பப்படுறேன். அதனால இயேசு சரியில்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு சரியில்லை என்று சொல்லுகிறேன். ஆகவே இந்த நிரந்தரமான குருட்டாட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு குருட்டாட்டமாக இருக்கிறது. மார்க் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 13வது வசனம் நாம் வாசித்தோம் என்றால், அப்போது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய ஆவில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, மெய்யாகவேனா இனி உங்களுக்கு அடையாளமே கிடையாதுன்னு சொல்றாரு. இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு செய்யற, நோ நோ நோ, இல்ல அடுத்த வருஷம் செய்யற, நோ, இனி உங்களுக்கு அடையாளமே கிடையாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு அடையாளமே கிடையாது. அப்ப நமது ஆண்டவர் இயேசுவை அவர்கள் முகமுகமாய் தரிசிக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம். நம்ம ஆண்டவர் இயேசுவை அவர்கள் முகமுகமாய் சந்திக்கிறார்கள். யார் குருட்டாட்டம் பிடித்த, யார் நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருப்பார்கள், யாரெல்லாம் நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருப்பார்கள்? இவர்கள் ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் சந்திக்கிறார்கள். யார் இயேசுவை வெறுக்கிறார்களோ அவர்களே இயேசுவை சந்திக்கிறார். யார் இயேசுவை வெறுக்கிறார்களோ அவர்களை இயேசு சந்திக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், பாவம் செய்ய விரும்புகிறவர்கள், சுயநீதியை அதிகம் நேசிக்கிறவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். they are the self righteousness people. அதுதான் அவருடைய தலைமை பாவம். that is the chief sin. தலைமை பாவம் என்பது self righteousness, chief sin என்று சொல்வார்கள். இன்னைக்கு கூட the people, those who are not accepting Jesus, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்டுகிறார்கள். முட்டி போட்டுக்கொண்டே போகிறார்கள். முட்டி போட்டுக்கொண்டே இங்க இருந்து போறாங்க. ஒருத்தர் மார்ல அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் தலையில மொட்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் வேலத்து குடுத்திக் கொள்கிறார்கள், ஒருத்தர் இங்கிருந்தே உருண்டுன்னு போறாங்க, அங்கிருந்தே உருண்டுன்னு வராங்க. அதான் என்ன செய்யறாங்கன்னா, இதெல்லாம் நான் செய்யறேன், என்னுடைய நீதி, இதெல்லாம் என்னுடைய நீதி. நான் மார்ல அடிச்சுக்குவேன், நான் இங்கிருந்து பறந்து போய் அங்க போயிடும், ஓலி பிளேஸுக்கு போயிட்டேன்னா நான் இது பரலோகத்துக்கு வந்துடுவேன். அப்ப காசு இல்லாத என்ன பண்ணுவான்? பிளைட்டே கண்டுபிடிக்காதனால அவன்லாம் சேர்த்தான், அவன்லாம் எப்படி என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாது. இங்கிருந்து யாத்திரிகம் போவார்கள். அதான் என்னன்னா, நான் செய்யறேன். they don't want to believe the Jesus crucifixion. அவர் என்ன செஞ்சார் நான் பேசுறது இல்ல. நான் என்ன செய்யறேன்? நான் மொட்டை போடுறேன், நான் முட்டி போட்டுனே போறேன், நான் மெழுகு தேய்த்தினே போறேன், நான் முழங்கால் படிட்டுனே போறேன், நான் மலை மேல ஏறுறேன், மலை மேல குதிக்கிறேன், ரத்த சிந்துபடியா நான் அடிச்சுக்கிறேன். இவங்க தான், இதே மக்கள் தான் இன்று மழுவி ஊடுருவி இன்னைக்கு இந்திய தேசத்துல பரவலாக இருக்கிறார்கள். இந்திய தேசத்துல அதிகமா இருக்கிறாங்க, மற்ற தேசத்துல குறைவா இருக்கிறார்கள். they are the self righteousness people. தங்கள் சுயநீதியின் மூலமாக கடவுளிடத்தில் செல்ல முடியும் என்று செல்கிறவர்கள் இதே பரிசேயர்கள் தான். இதே பரிசேயர்கள் தான் self righteousness people. அவர்கள் மாய்மாலத்தை அதிகம் நேசிக்கிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள். மாய்மாலம்னா உள்ள ஒன்று வெளியே ஒன்று, உள்ளே ஒன்று வெளியே. உண்மையிலே அவர்கள் குருடானவர்கள், பாவத்தின் மூலம் குருடானவர்கள். எப்படி குருடானவர்கள்? பாவத்தின் மூலம் குருடானவர்கள், பிசாசினால் குருடானவர்கள். அவர்கள் இந்த பூமியில் மட்டும் குருடானவர்கள் அல்ல, நிரந்தரமாக நித்தியமாய் இருளிலே இருக்க போகிறவர்கள். யார் ஒருவன் தன்னுடைய சுயநீதியை நம்புகிறானோ, இது கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இப்படி வந்துட்டாங்க. இப்போ நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ், நான் இதை தூக்கி போட்டேன், அதை தூக்கி போட்டேன், இதன் மூலமா தான் நான் பரலோகம் போவேன் அப்படின்னு யார் ஒருத்தர் சுயநீதி நம்புகிறீர்களோ, நீங்கள் நித்திய நித்தியமா இருளில் இருக்க போகிறீர்கள். இந்த பூமியிலே மட்டும் குருடானவர்கள் அல்ல, நித்திய நித்தியமா இருளில் இருக்க போகிறவர்கள். என்னைக்கு நான் கடவுளை உம்முடைய தியாகத்தை நான் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறோமோ, நீர் எனக்கு ரட்சிப்பை உண்டாக்கினீர் என்று சொல்லுகிறோமோ, அன்று
நாம் அவரை சார்ந்து கொள்கிறோம். என்னுடைய நீதி அல்ல, உம்முடைய வெளிச்சம். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை சிந்திப்பதற்கு முன் அந்த காட்சியை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் எந்த சூழ்நிலை இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது வந்து போட்டை விட்டு இறங்கின உடனே ரெடியா இருக்கிறான். சில கேள்வி கேட்க ரெடியா இருப்பாங்க. என்ன சூழ்நிலை எதுவுமே தெரியாது. they want to ask the question first. அவர் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்துவிட்டு அப்போதான் வருகிறார். அவர் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்துவிட்டு மார்க் 7 அதிகாரம் 24வது வசனம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டண எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதற்கு விரும்புவதும் அதை மறைவா இருக்க கூடாமற் போயிற்று. அவர் அங்கே தீரு சீதோன் பட்டணம் நோக்கி செல்கிறார். அது புறஜாதிகள் குடியிருக்கிற பகுதி. அதாவது இஸ்ரவேல் மக்கள் அல்லாமல் புறஜாதிகள் குடியிருக்கிற பகுதி. கலிலேயா கடலில் இருந்து வடக்கு பகுதி சென்று அங்கிருந்து தென்கிழக்கு பகுதிக்கு வர வேண்டும். தென்கிழக்கு பகுதிக்கு வரும்போது அந்த பகுதியின் பெயர் தெக்கோபோலிஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் 10 நகரங்கள், அவைகள் 10 cities என்று சொல்வார்கள். அந்த இடத்துல தான் இயேசு ஊழியம் செய்வதற்காக கடந்து செல்கிறார். தெக்கோபோலிஸ் என்ற இடத்திலே 10 நகரங்கள் சேர்ந்த ஒரு பகுதி. அது யூதர்கள் அல்லாதவர்கள் தங்கியிருக்கிற பகுதி. ஏன் அங்கு செல்கிறார் என்றால் அவருடைய சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இது புறஜாதிகளுக்கும் தான். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தீரு சீதோன் பட்டணத்திற்கு நேராக அங்கே செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பின்னாளிலே இதெல்லாம் தெரிந்து கூட பேதுரு ஒரு இடத்தில் தவறுகிறார். பின்னாளிலே அடித்து புசி என்று சொன்னால் இல்ல, இது புறஜாதிகளுக்கு இது போகக்கூடாது. பவுல் போய் பிரசங்கம் பண்ணும்போது அவரை குற்றப்படுத்தலாம். இது யூதர்களுக்கு வேண்டிய பிரசங்கம் தானே, இது யூதர்களுக்கு மட்டும்தானே இந்த கடவுள், ஏன் புறஜாதிகளுக்கு போய் சொல்லுகிறார் என்று சொல்கிறார்கள். ஆகவே இயேசு உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே தன்னுடைய சீடர்களுக்கு இதை கற்றுத்தருகிறார். This is not only for the Jewish people. இந்த சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை படகிலே அழைத்து கொண்டு அவர் அந்த இடத்திற்கு சென்று அங்கே ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த டெக்கோபோலிஸ் என்ற இடத்தில் தான் இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். மார்க் 8 அதிகாரத்தின் துவக்கத்தில் இதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன அற்புதம் என்று நாம் பார்க்கும் பொழுது, திரளா ஜனங்கள் கூடி வந்து அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்போது இடத்தில் தங்கியிருந்த 3 நாளும் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாயும் நான் இவர்களை பட்னியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியாய் சோர்ந்து போகல என்றார். ஆகவே அப்படியே நீங்க வாசித்துக் கொண்டு வந்தீர்கள் என்ற 6வது வசனம் சொல்கிறது. அப்போது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு பரிமாறும்படி கொடுத்தார். அதை அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். 8வது வசனம் சொல்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தால் மீதியான துருக்கில் 7 கூடு நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேர் இருந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல தான் அவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். முதல் அற்புதம் மலை பிரதேசத்தில் செய்யப்பட்டது. இந்த அற்புதம் புறஜாதிகள் மத்தியிலே செய்யப்பட்டது. இது போன்ற அற்புதம் கலிலேயாவில் அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். கலிலேயாவிலே 5000 புருஷர்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு அவர் இந்த உணவை கொடுத்தார். இந்த டெக்கோபோலிஸ் என்ற இடத்திலே புறஜாதியார் பகுதியிலே 4000 ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இதே போன்ற ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது ஒரு பராமரிக்கின்ற ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை தான் அவர்கள் கேள்விப்பட்டு அவர் படவில் விட்டு இறங்கின உடனே எங்களுக்கு இன்னொரு அற்புதத்தை நீ செய் என்று இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பண்ணி எனக்கு செஞ்சுக்காமே. அதுக்கு முன்னாடி தான் பண்ணாரு, அதை நம்பல அவங்க. they didn't believe. இவங்களுக்கு இப்ப மட்டும் செஞ்சாலும் நம்ப போறது இல்லை. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்பான். because they are in the spiritual blindness. அவங்க குருட்டாட்டத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, முழு குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள், நிரந்தரமான குருட்டாட்டம். நீ எதை பண்ணாலும் அவன் ஒன்றும் தெரிய போறதில்லை. ஆகவே இதோடு மார்க் 8 அதிகாரம் 10வது வசனம் அங்கே முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை அங்கே செய்துவிட்டு உடனே அவர் தம்முடைய சீஷரோடு கூட படவில் ஏறி தல்மனுத்தாவின் எல்லைகளில் வந்தார். கலிலேயாவிலே தென்கிழக்கு பகுதியில் இருந்து வடமேற்கு திசையிலே உள்ள தல்மனுத்தாவின் பகுதிக்கு வருகிறார். படகிலேயே வருகிறார். கலிலேயாவின் தென்கிழக்கு பகுதியில் இருந்து வடமேற்கு பகுதியில் உள்ள
தல்மனுத்தா என்ற எல்லைகளில் வருகிறார். இது கப்பர் நகுமுக்கு அருகில் உள்ள பகுதி. இட்ஸ் a very close place to the கப்பர் நகும். இட்ஸ் a very close place. கப்பர் நகுமுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தூரம் தான் இடைவெளி. இதுதான் அந்த பகுதியின் தலைமையிடம். அந்த பகுதிக்கு இதுதான் தலைமையிடம். இதற்கு இன்னொரு பெயர் மகதான் என்று சொல்வார்கள். மகதான், இதற்கு இன்னொரு பெயர் மகதான் என்று சொல்வார்கள். தல்மனுத்தாவிற்கு இன்னொரு பெயர் மகதான் என்று சொல்வார்கள். ஆகவே மறுபடியும் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்துவிட்டு யூத பிரதேசத்திலே உள்ளே வருகிறார். அவர் வந்தவுடன் மார்க் 8:11 சொல்கிறது, அப்போது பரிசேயர் வந்து அவரோட தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பரிசேயர் அவரை சோதிக்கவும் தர்க்கிக்கவும் வருகிறார்கள். என்னடா ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறார் அவர், 4000 பேருக்கு இந்த உணவை கொடுத்து, 4000 புருஷர்களுக்கு உணவை கொடுத்திருக்கிறார், மற்ற பெண்கள் குழந்தைகள் என்றால் இன்னும் அதிகமா இருக்கும், இதை வச்சாவது இவர் உண்மையிலே மேசியா தான் அப்படின்னு நினைக்கல. Again they want to ask the question. This is the true status of the original spiritual blindness people. They never accept what is the gospel. They want to ask the question more and more and more and more. இந்திய தேசத்திலே நீங்கள் சுவிசேஷம் சொன்னா இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ, இயேசு உண்மையிலே பிறந்தார். சரி, அடுத்த கேள்வி, அவர் எப்படி மரித்தார், அவர் எப்படி உயிர்த்தார், அவர் எப்ப திரும்ப வருவார்? இன்னைக்கு மற்றவன் தான் கேட்கிறான், இன்னைக்கு கிறிஸ்தவனை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். I never say they are the Christians. நான் அவங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதில்லை. ஏதோ கிறிஸ்தவ பேர் வைத்துக் கொண்டிருப்பனால அவங்களை கிறிஸ்தவன் என்று ஏற்றுக்கொள்கிறதில்லை. Those who are asking the question against the Jesus, they are not Christians. How they are believing? எப்படி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள்? கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீ கிறிஸ்துதான் என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்தவன். அன்னைக்கு பேதுரு சொன்னது போல, அநேகர் அவரை எதிர்த்தாலும், உலகமே அவரை நம்பவில்லை என்றாலும், உலகமே அவரை எதிர்த்தாலும், உலகமே அவரை இழிவுபடுத்தினாலும், உலகமே அவரை குற்றப்படுத்தினாலும், உலகமே அவரை நகைத்தாலும், அவரை கிண்டல் அடித்தாலும், பேதுரு சொல்லுகிறார், நீதான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்டியன். இன்னைக்கு நிறைய பேர் அவன் கிண்டல் அடிக்கிறான், நான் எப்படி ஏற்றுக்கொள்றது, இவெல்லாம் கிறிஸ்தவனே அல்ல. They want to ask more question, another question. அதான் இங்க கேள்வி கேட்கிறார். பரிசேயர் அவரை சோதிக்கும்படியும் தர்க்கிப்பதற்காகவே கப்பர் நகமிலிருந்து இந்த பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள். On what basis you are coming to the church? திருச்சபைக்கு எதற்காக வருகிறாய்? சோதிப்பதற்கும் தர்ப்பிப்பதற்கும். You want to ask some questions. அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் நிரந்தரமான குருடராக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருக்கிறீர்கள். We want to worship the God. இயேசுவை ஆராதிக்க வருகிறோம் என்றால் அது உண்மையான கிறிஸ்தவம். ஆகவே இங்கே இவர்கள் எதற்கு வருகிறார் என்றால், ஏனென்றால் அவர்கள் இடைவிடாமல் அவரை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே 1 வருஷத்துக்கு மேலாக ஊழியம் செய்கிறார். தொடர்ந்து அவரோடு கூட தர்க்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தர்க்கிக்கிறார்கள், சோதிக்கிறார்கள். ஆனா ஒரு முறை கூட அவரை யார் என்று அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அவர் யார் என்பதை கடைசி வரை அவரால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The last stage, the last day also. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் யூதேயாவுக்கு போகிறார். அவரை யார் என்று அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் இன்னொரு கரையில் இருந்து இங்கே வருகிறார். தல்மனுத்தாவின் கரையிலே படகை நிறுத்திவிட்டு அவர் வருகிறார். அந்த கடற்கரை கப்பர்நகமுக்கு அருகில் உள்ள ஒரு கடற்கரை. ஆகவே கப்பர்நகமிலிருந்து அவர்கள் அங்கிருந்து வந்திருக்கலாம். கூட சதுசேயரும் வருகிறார்கள். The people those were mingled together. சதுசேயர் பரிசேயர் 2 பேரும் அங்கிருந்து வராங்க. இயேசு வரார் கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா 1 வருஷமா அவங்களை கேள்வி கேட்டுனே இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாள் அங்க போயிட்டு இங்க வரார். உடனே அவர் ஏதாவது பண்ணணும். ஏன்னா எதற்கு அவர்கள் வருகிறார்கள், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காமல் அவர் மேல் தாக்குதல் தொடங்குகிறார்கள். They don't want to waste the time. They don't want to waste a single minute. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது இல்ல. எதுக்கு? இயேசுவின் மேல் தாக்குதலை தொடங்குகிறார்கள். எதற்கு தொடங்குகிறார்கள் என்றால், இப்போ ஒரு அற்புதம் பண்ணிட்டு அவர் வர்றாரு, அவரை பப்ளிக்கா அவமானப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அப்போ சீடர்லாம் வருவாங்க, ஜனங்களா வருவாங்க. ஒரு அற்புதம் பண்ணிட்டு வரும்போது, பொதுவாக ஒரு அற்புதம் பண்ணிட்டு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், இயேசுவை விசுவாசிப்பார்கள். ஆனா உடனே அவர் அவமானப்படுத்த வேண்டும், உடனே அவரை குற்றப்படுத்த வேண்டும், உடனே அவரை குறை சொல்ல வேண்டும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். We have got many experience. இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம்.
நல்ல ஒரு பிரசங்கம் முடிச்சிருப்போம், நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சு நல்லா இருக்குன்னா உடனே ஒரு அவமானம், உடனே ஒரு அவமானம். ஏன்னா அந்த அந்த இது வந்துடக்கூடாது அவங்களுக்கு. They want, people are always like this. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பார்க்கலாம். நிரந்தரமான குருட்டாட்டம் பிடித்த மக்கள், நிரந்தரமான குருட்டாட்டம் பிடித்த மக்கள். அவர் படவை விட்டு இறங்கின உடனே இவங்க வந்துடுறாங்க. எதுக்குன்னா நிறைய பேர் அவரை விசுவாசிக்க கூடாது, நிறைய பேர் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் வெளிச்சத்தை விரும்பாதவர்கள், மனம் திரும்புகள் என்ற சத்தியத்தை வெறுத்தவர்கள், விசுவாசம் கிரி என்ற சத்தியத்தை வெறுத்தவர்கள், சுயநீதியை விரும்புகிறவர்கள். ஆகவே இவர்கள் அங்கே போயிட்டு உடனே அவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும், அவரை எப்படியாவது நொறுக்க வேண்டும். அவர்கள் அதிகம் நேசித்தது சுய மீட்பு என்றால், சுய மீட்பு என்றால் சொந்த அறநெறிகள் மூலமாக தான் இது நடைபெறும், சொந்த அறநெறிகள் மூலமாக தான் இது நடைபெறும் என்று அவர்கள் அதிகமாக நம்பினார்கள். சொந்த மத விழாக்கள் மூலமாக இது நடைபெறும் என்று அவர்கள் அதை விரும்பினார்கள். இனி கூட நிறைய பேர் தான் கோயிலில் கூழ் ஊத்துறது, தேர் பிடிச்சி இழுத்துன்னு போறது. they are thinking இதெல்லாம் நான் செஞ்சா நான் ரட்சிப்புள்ள போயிடும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே இந்திய தேசத்தில் அப்படியே பிரதிபலித்துக் கொண்டே இருக்குது. சொந்த மத விழாக்கள் மூலமாக, சொந்த அறநெறிகள் மூலமாக நான் இயேசுவை அடைய, நான் கடவுளை அடைய முடியும் என்று நினைக்கிற ஒரு மக்கள் தான் இந்த மக்களாகவே தான் இவர்கள் உண்மையை வெறுத்தார்கள், உண்மையை வெறுத்தார்கள். இயேசு எத்தனையோ உண்மைகளை சொல்ல, அப்போ அவங்க வெறுக்கிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. வெளிச்சம் தெரிந்தால் கூட அதை வெறுக்கிற ஒரு கூட்டமாக, விசுவாசத்தை வெறுக்கிற ஒரு கூட்டமாக, கடவுள் கொடுக்கிற கிருபையை வெறுக்கிற ஒரு கூட்டமாக, சத்தியத்தை வெறுக்கிற ஒரு கூட்டமாக, சுயநீதியை விரும்புகிற ஒரு கூட்டமாக இந்த குருட்டாட்டம் பிடித்த பிள்ளைகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மீண்டும் வந்து விட்டார், மீண்டும் அங்கே சதிசேரும் அவர்களும் சேர்ந்து வருகிறார்கள். ஜனங்கள் முன்பாக மீண்டும் அவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும். அவருடைய நோக்கம் அதுதான். That's the only intention. அவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும். ஏனென்றால் இயேசுவை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், இயேசுவை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த கூட்டத்தின் முன்பாக நாம் அவரை அவமானப்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப பிரதான நோக்கம். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்திய தேசங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்களை அவமானப்படுத்தணும். இப்பெல்லாம் பேட்டி மூலமாக அவமானப்படுத்திக்கிறாங்க. தொலைக்காட்சி பேட்டிகள் மூலமாக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் திட்டிங்கன்னு எப்படியாவது ஒன்று சொல்லிட்டு போயிடணும். எதையாவது ஒன்று சொல்லிட்டா இன்னைக்கு பேப்பரில் வந்துடும், நியூஸில் வந்துடும். தொலைக்காட்சி மூலமாக அவமானப்படுத்துவது, பத்திரிகைகள் வாயிலாக அவமானப்படுத்துவது, குடும்பத்தில் எப்படியாவது யாரையாவது அவமானப்படுத்துவது, திருச்சபையில் யாராவது எப்படியாவது அவமானப்படுத்துவது. இதுதான் நம்முடைய மெயின் இன்டென்ஷன். We don't want to give the hand to rise up him. அவனை கையை கொடுத்து அவனை தூக்கி விடுவதற்கு, அவனை எப்படி அவமானப்படுத்தணும், அதுதான் மெயின் ரீசன். That is a self righteousness people. ஒருவேளை இப்படிப்பட்ட சாயங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் நம்ம இடத்துல இருக்கிற என்றால், நானும் சொல்றேன், நான் ஒரு சுய நீதியை விரும்புகிற ஒரு மனிதன். I am not belonging to the Christ, I am belonging to the Pharisees people. நானும் ஒரு பரிசேயன் தான், நானும் ஒரு சதிசேயர் தான். ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இப்படிப்பட்ட குணங்கள் என்னுடைய வாழ்வில் இருக்கிறது என்றால், நான் ஒரு பரிசேயன், அதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. நானும் ஒரு சதிசேயர், அதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. எப்படியாவது இயேசுவை ஒரு காலத்தில் நானும் அவமானப்படுத்தி தான் கொண்டுதான் இருக்கிறேன். அநேக இடங்களில் ஒருவேளை இயேசு அன்னைக்கு பிசிக்கலா இருந்தார், இயேசு அன்னைக்கு மாம்சத்தில் இருந்தார், நேரா போய் நான் அவமானப்படுத்தினாருங்க அவங்க. இன்னைக்கு நான் அநேக இடங்களில் இயேசுவை நான் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தெரிந்தோ தெரியாமல் என்னுடைய வார்த்தைகள் மூலமாக, என்னுடைய செயல்களின் மூலமாக, என்னுடைய உடைகளின் மூலமாக, என்னுடைய பேச்சுக்களின் மூலமாக, என்னுடைய கிரியைகளின் மூலமாக. அன்று இயேசுவை அவர்கள் தேடி போய் அவமானப்படுத்தினார்கள். இன்னைக்கு நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்கிறேன் என்றால் நானும் தைரியமாக சொல்லலாம், I am also a பரிசேயன். நானும் குருட்டாடு பிடித்த ஒரு மகன் தான், அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. We are not accepting the Christ. இயேசு யார் என்று தெரியாமல் நான் அவரை அவமானப்படுத்துவதாக சென்று கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் நான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So many Christians are living in this way. ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலே, நிரந்தரமான குருட்டாட்டத்திலே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று வெளிச்சம் மீது வீசிக் கொண்டிருக்கிறது. மார்க் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனங்களை பார்க்கும்போது, அப்போது பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன, இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வருகிறார், அவங்க அடையாளத்தை கேட்கிறாங்க. அவர் தம்முடைய ஆவிலே பெருமூச்சு விட்டு, இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பெருமூச்சு விடுறார். அதோடைய அர்த்தம் என்ன, எவ்வளோ செஞ்சாலும் திருந்தாத ஒரு கூட்டம், அதான் அவருடைய அர்த்தம். இந்த காலவேளை இயேசு நம்மை பார்த்து இப்படி சொல்லிவிடக்கூடாது. அதான் அது பெருமூச்சு சொல்லுவாங்க இல்லையா, பெருமூச்சு விட்டார். சில சாகும்போது பெருமூச்சு விட்டு போவாங்க, அப்படி இழுத்து போவாங்க, சொல்லுவாங்க கடைசியா ஒரு மூச்சு விட்டாருங்க. அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு விரக்தி அதில் காணப்படும், ஒரு ஏக்கம் அதில் காணப்படும். இயேசு சாதாரணமாக சொல்லியிருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு உடனே கிடைக்காது பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் அந்த பகுதியில் ஊழியம் செய்திருக்கேன். எத்தனை அடையாளங்கள் நான் செய்திருக்கிறேன். கலிலேயாவிலே இதே அற்புதத்தை நான் செய்திருக்கிறேன். எத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்திருக்கிறேன். மறுபடியும் வந்து ஒரு அடையாளத்தை நீ கேட்கிறாயே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது என்பதன் அடையாளம் தான் அது பெருமூச்சு. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நாம் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இயேசு பல்லாவரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு. வருத்தப்பட்டு பாரம் சொற்களை நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு பெருமூச்சு விடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் எத்தனை சத்தியங்கள், எத்தனை விதமான சத்தியங்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை பாடல்கள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை லெந்து காலங்கள், எத்தனை லெந்து காலங்கள், எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் நான் அதே தப்பை பண்ணுகிறேன். இயேசு இந்த காலவேளை நம்மை பார்த்து பெருமூச்சு விடுவார். இனி உனக்கு ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு ஏறி போயிட்டார். ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை டு த கலிலேயன்ஸ் பீப்புள்ஸ், ஒன்ஸ் ஃபார் ஆல் குட் பை டு த சிலுவைநாதர் பீப்புள். பெருமூச்சு விட்டு கடந்து சென்று விட்டார். இனி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். ஆகவே 3 காரியங்களை நாம் இனி வரும் நாட்களை பார்க்க போகிறோம். இந்த நிரந்தரமான ஆவிக்குரிய குருடாயிருக்கிறவர்கள், நிரந்தரமான ஆவிக்குரிய குருடாயிருக்கிறவர்கள் என்பதற்கு உதாரணம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வருநாளிலே சொல்ல போகிறேன். நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். we can check. நான் பர்மனண்டா இருக்கிறேன்னா டெம்பரரியா இருக்கிறேன்னா. இப்போ ஜாப் செக் பண்றோம் இல்லையா, வேலை கிடைச்ச உடனே சொல்றோம் பிரதர் இது பெர்மனண்டா டெம்பரரியா. அதே மாதிரி பெர்மனன்ட் பிளைண்ட்னஸா டெம்பரரி பிளைண்ட்னஸா எப்படி செக் பண்றது? 3 காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். மீதி காரியங்களை நாம் வரும் நாளிலே நாம் பார்க்க வரும் கர்த்தருக்கு சித்தமானால். முதலாவது காரியம், பர்மனண்டா குருடா இருக்கிறவர்கள், நிரந்தரமான குருடா இருக்கிறவர்கள், அவர்கள் இன்னொரு குருடரோடு கூட மிக சுமூகமாய் இருப்பார்கள். இதுல என்ன பிரச்சனை தப்பு? அவர்கள் எதிரிகளா இருந்தாலும், அதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் எதிரிகளா இருந்தாலும், if they are enemies, அவர்கள் விரோதிகளா இருந்தாலும் எதிரிகளா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க ஒன்னாயிடுவாங்க. எந்த விஷயத்துல? பரிசேயருக்கும் சதிசேயரும் 2 பேரும் ஆப்போசிட், 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. ஆனா இயேசுவை எதிர்க்கும் போது 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. அவர்கள் எதிரிகளா இருந்தாலும் இந்த விஷயத்திலே ஒன்றாயிருப்பார்கள். இதான் முதல் தகுதி. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை குறித்து சொல்வேன் என்று. பழைய பழமொழி ஒன்று உண்டு. உன் ஃப்ரெண்டை பற்றி சொல், உன்னை பற்றி தெரியணும்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் பைபிள் அப்படி சொல்ல, உன் எதிரியோடு கூட நீ ஐக்கியமாயிடுவோம். எப்போ? இயேசுவை எதிர்ப்பதற்கு. ஏன்பா லேட்டாக வந்து? அவர் கூட லேட்டாக தாங்க வந்தார், ஆனால் நான் இப்போ தான் லேட்டாக வந்தேன். அது வரைக்கும் அவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சின்னு இருப்பான். இந்த விஷயத்தில் ஒன்னாயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த விஷயத்தில் மட்டும் ஒன்னாயிடுவாங்க. இதுல இந்த இயேசுவை எதிர்க்கிறதுல ரொம்ப ஒன்னாயிடுவாங்க. இந்த குணம் என் இடத்துல இருக்கிறது என்றால் நான் செக் பண்ணிக்கணும், என்னுடைய எதிரி யார். நான் யாரோடும் சரியா ஒருத்தரோட உறவு இல்லை, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நான் ஒன்று சேர்றேன்னா நான் சொல்றேன், நான் நிரந்தரமான ஒரு குருட்டாட்டத்தில் இருக்கிறேன். Kindly check your friends and kindly check your relatives and kindly check your church friendships. திருச்சபையில் உங்கள் நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருச்சபையில் நீங்கள் யாரோடு கூட பழகிறீர்கள். பிரதர் திருச்சபையில் இனிமே இல்லை, தயவு செய்து போயெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல நான் உங்களோட ஒன்னாயிடும் பிரதர்னா நீ நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். இயேசு ரொம்ப அழகா சொல்றார் இதை. பரிசேயரும் சதிசேயரும் ஒன்று திரண்டு வந்தார்கள். ஒன்னாக வராங்க, 2 பேரும் ஒன்னா வரா. இதுல மட்டும் ஒன்னா வரான்.
இதே மாதிரி நான் சில காரியங்களில் இயேசுவுக்கு எதிராக சில காரியங்களை ஒன்றாக வருகிறேன் என்றால், இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உண்மையிலே வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறது, உண்மையிலே வெளிச்சம் வீசி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை கிரகித்துக் கொள்கிற ஆற்றலை கர்த்தர் என்று உனக்கு தருவார். ஆண்டவரே, நானே இப்படிப்பட்ட ஒரு பரிசேயனாக சதிசேயனாக இருக்கிறேன் என்றால் இன்று என்னை விடுவும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்று சீடர்களுக்கும் புரியவில்லைதான், ஆனால் பின்னாலே அவர்கள் எழும்பி நின்று பிரகாசித்தார்கள். பின்னால் எழும்பி நின்று பிரகாசித்தார்கள். அவர்களுக்கு வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் பேதுரு சொன்னான், நீர்தான் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை நான் உண்மையாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், யார் கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற கடவுள் யார், அவர் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர், அவர் எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இதான் பிரச்சனை. பரிசேயர்கள் ஒன்றும் கடவுள் பக்தி அல்லாதவர்கள் அல்ல. டோன்ட் திங்க். என்ன அவங்க சுயநீதியின் மூலமாக கடவுளை அவர்கள் அணுக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டால் இயேசு அதை உடைக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு நான் கூட என்னுடைய சுயநீதியை நம்பி நான் திருச்சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். நான் சொல்றது இது, எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படி என்றால் தயவு செய்து சொல்கிறேன், அதை இந்த நாளிலே விட்டு விடுங்கள். இயேசு சொன்னார், மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறாளோ அவைகளை நீங்கள் அவளுக்கு செய்யுங்கள். இதுதான் பிரதான கட்ட ராஜரீக கற்பனை. இன்னைக்கு அன்பு தான் இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு பகுதி. இது இல்லாமல் நான் கடவுளை அடங்கி விடுவேன் என்று சொல்வது பரிசேயன் சொல்வது போல அர்த்தம். கண்ட உன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத உன் கடவுளத்தில் எப்படி நீ அன்பு கூறுவாய்? இது இயேசு சொன்ன வார்த்தைகள். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவாய். நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை மற்ற காரியங்களை செய்கிறேன், பிரதர் நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சந்தா கட்டுறேன், நான் காணிக்க போடுறேன், உண்டி கூட வாங்கிட்டேன் பிரதர், அது கூட வாங்கிட்டேன். ஒரு பரிசேயனை போல தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சதுசேயனை போல நான் இதெல்லாம் செஞ்சுட்டா கடவுளிடத்தை போயிடுவேன். டோன்ட் திங்க் யூ ஆர் தி பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ்ல இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருந்து உனக்கு தற்காலிகமான குருட்டாட்டத்துக்கு முதல்ல வாங்க. அதுல வெளிச்சம் வீசி கொண்டிருக்க அந்த வெளிச்சத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இன்னும் நாளுக்கு நாள் இயேசுவோடு கூட நடந்த சீடர்கள் நாளுக்கு நாள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். இதோ உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன்னு சொன்ன இயேசு அவர்கள் வாழ்வே ஒளியா இருந்ததுனாலே கடைசி நாள் வரை இயேசுக்காக வாழ்ந்து அவர்கள் சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கடவுளுக்கு நேராக ஒரு வாழ்வை வாழ்ந்து காண்பித்தார்கள். அதை போலதான் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நிரந்தரமான குருட்டாட்டத்திலிருந்து நாம் வெளியே வர கர்த்தர் நம்மை அழைப்பாராக. நிரந்தரமான குருட்டாட்டத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லியிருக்க, ஒருவேளை இந்த காரியம் வாழ்வில் காணப்படுகிறது என்றால் தயவு செய்து விட்டு விலகி ஓடுங்கள். தயவு செய்து விட்டு அதிலிருந்து வெளியே வாருங்கள். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஒருவேளை நாங்களும் பரிசேயரை போல சதுசேயரை போல இந்த நாளிலே உம்மை குற்றப்படுத்திக் கொண்டும் தர்க்கித்துக் கொண்டும் உம்மை அவமானப்படுத்தவும் கேலி பேசவும் ஒருவேளை நாங்கள் அறியாமல் செய்து கொண்டிருப்போம் என்றால் எங்களை தயவாய் நீர் மன்னிப்பீராக. எங்கள் மேல் கிருபை வைப்பீராக ராஜா. எங்கள் உள்ளங்களிலே நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் உள்ளங்களில் நீர் பேசினதற்காக நன்றிகளை எடுக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள எங்கள் சுயநீதியை நம்பாமல் ஆண்டவரே நீர் காட்டின வழியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவரை உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற வாழ்வை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, அநேக நேரங்களிலே உம்மை நாங்கள் அவமானப்படுத்துகிறோம், குற்றப்படுத்துகிறோம். எங்கள் செயல்கள் மூலமாக, எங்கள் கிரியைகள் மூலமாக நீர் மனஸ்தாபப்படுகிறீர். ஆண்டவரே, தயவு செய்து எங்கள் மேல் பெருமூச்சு இடாமல் எங்களை நீர் மன்னித்து அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அழைத்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க
கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகள் எங்கள் காதுகளில் எப்போதும் தொனிக்கட்டும். எங்களோடு கூட உறவாடுவீராக, எங்களை நிலைப்படுத்துவீராக. அன்று சீடர்களை ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதல் வரை நீர் நிலைப்படுத்தினீரே, அதே போல எங்களையும் நீர் நிலைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, அன்று சீடர்கள் எழுப்பி பிரகாசித்தது போல மக்காக நாங்களும் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.